இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு உங்கள் ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக துபாய்க்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 79,999 வேர்த் இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜை 10,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டோட 69,999க்கு இப்போ பர் பர்சன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் 31st May 2025க்குள்ளே இதை புக் பண்ணணும். இதிலேயே உங்களுடைய வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். மோனோ ரயில், லாஸ்ட் சேம்பர்ஸ், ஆயா யூனிவர்ஸ், துபாய் ஃப்ரேம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல யூனிக்கான ஸ்பாட்ஸை இந்த தடவை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் உங்களுக்காக கவர் பண்ணுறாங்க. ஸோ மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் புக் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சூரியவுடைய நடிப்பில் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற மாமன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம கதாநாயகன் அக்கா மேலே உயிரே வச்சுருக்காரு. அக்காவுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தை இல்லை. ஒரு கட்டத்தில் சூரிக்கு மருமகன் பிறக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம உலகமே மருமகன் தான் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிக்கிறாரு சூரி. இப்போ இவருடைய வாழ்க்கைக்குள்ளே இவருக்கு கல்யாணமாகி கதாநாயகி இவருடைய லைஃபுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் மருமகன் மேலே இவர் வச்சிருந்த அதீத பாசமே இவருக்கு இவருடைய பர்சனல் லைஃப்பில் யமனாக மாறி நிற்கிது. இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அதே மாதிரி மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு நீங்கள் எந்த காலம் வேணாலும் எடுங்க. இந்த கதை சூரியவுடைய கதை. இதை பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த படம் ஆரம்பித்த ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே கதாநாயகன் யார், எப்படிப்பட்டவர், அவருக்கும் அவருடைய அக்காவுக்கும் இடையிலான அந்த பாசம் என்ன, இவருக்கும் இவருடைய மருமகனுக்கும் இடையிலான அந்த பிரியம், அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்குது, மருமகனுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் இறங்கியவர் செய்வார், இவருடைய லைஃபுக்குள்ள கதாநாயகி வரும்போது அந்த கதாநாயகிக்கும் இவருக்குமான அந்த காதல் என்னன்னு சொல்லி முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள ஒரு சாதாரண விஷயம் தாங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை விட்டுருச்சு இந்த டீமை. இந்த சூரியவுடைய கதாபாத்திரம் இருக்கே ஒரு டெய்லர் மேட் ரோல். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாகவே சூரி பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் மட்டும் இல்லை, ராஜ்கிரண், பாபா பாஸ்கர், ஜெயபிரகாஷ், பாலசரவண, அந்த குட்டி பையன் பிரகீத் சிவன் சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபீமேல் சைடில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்வாசிகா ஆகட்டும், ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஆகட்டும், கீதா கைலாசம் ஆகட்டும், விஜய் சந்திரசேகர் ஆகட்டும், எல்லாரும் அவங்களும் தேவையான விஷயத்தை ஸ்க்ரீனில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. அது யாருன்னு சொல்ல மாட்டேன், வேணும்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆன எமோஷன்ஸ் தான். எங்கெல்லாம் பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருமகன் பிறந்த அந்த தருணத்தில் ஹீரோவுக்கு என்ன நடக்குது, அந்த சிச்சுவேஷனை ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட். சுவாசிகாவுடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கும். அங்கே கீதா கைலாசத்துக்கும் சுவாசிகாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷனை, ஒரு கல்யாண வீட்டில் போய் தான் மருமகனை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி பரிதவிக்கக்கூடிய சூரியவுடைய என்னென்னலாம் பண்ணுறாருங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டு, இதெல்லாம் போக சூரிக்கும் ஜெயபிரகாஷுக்கும் இடையில் உட்காந்து பேசக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன் சொல்லி ஒரு சில காட்சி அமைப்புகள் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபீல் குட்டாக, ஒரு நல்ல எமோஷனலாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒரு சில இடங்களில். ஹேஷம் அப்துல் வஹாப் அவருடைய பாடல்கள் நிச்சயமாக அந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே மெலடி நம்பரு. ஆனால் அந்த கதை பின்னாடி ஓடக்கூடிய காட்சி இது எல்லாத்துக்கும் உயிரை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப அழகாகவே செட் அவுட் ஆகியிருந்தது பாடல்கள் எல்லாமே. குறிப்பாக கதாநாயகி ஹனிமூனுக்கு கிளம்புற அந்த சீனில் ஒரு வயலினை வச்சு உள்ள ஒரு வலிப்பு ஒழிச்சு பார்ப்பல, அது ரொம்ப நல்லா உட்காந்துருந்தது அந்த காட்சிக்கு. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் பிரச்சனை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னனே அதே எமோஷன்ஸ் தான். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக ஓரளவுக்கு முதல் 35-40 நிமிஷத்தை தேத்திட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் கதாநாயகனுக்கும் மருமகனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி டல்லடிக்க ஆரம்பித்தது இந்த கதை. செகண்ட் ஹாஃப்லலாம் இங்கே பாருங்கள் சார், வர்றவங்க சும்மா கண்ணில் அப்படி லைட்டாக தண்ணி வச்சுட்டுலாம் போகக்கூடாது. அவன் அழுது ஒழுகி சட்டையெல்லாம் நனைஞ்சி கடைசியில் சட்டையை கலட்டி அவங்களே தேட்டரில் புழிஞ்சிட்டு தான் போகணும். அந்த அளவுக்கு சோகத்தை சும்மா ஆழமாக இறக்குறான் அப்படின்னு ஷிஃப்ட்டு போட்டு ஆளாளுக்கு அழுதுருக்காங்க. சார் இங்கே பாருங்க, அந்த 10 நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன், அடுத்த 10 நிமிஷம் உங்கள் இது பார்த்துக்கோங்க, ஹலோ சார் 3வது 10 நிமிஷம் நீங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டாக 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பயங்கர எமோஷனல் சீக்வன்ஸு. அந்த சீக்வன்ஸே அடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு போகுதுங்கிற அளவுக்கு ஒரு சீரியல் ட்ராமா ரேஞ்சுக்கு இந்த படத்தை செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
கதாநாயகனுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில் அந்த தாம்பத்தியம்ங்கிறது எவ்வளோ ஒரு அழகானது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அவங்கள புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வலுக்கட்டாயமாக இழுத்து ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர்னு சொல்லி 2 கதாபாத்திரத்தையும் உள்ள எழுதி வச்சிருக்காங்களே ஒழிய இந்த மெயின் பிளாட்டுக்கு அந்த 2 கதாபாத்திரங்கள் ஆக்சுவலி தேவையே கிடையாது. இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மாமனுக்கும் மருமகனுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய பாச போராட்டம் அந்த படம் போகுதுங்க அப்படின்னு தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுடைய புரிதல். ஆனால் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அப்படி. செகண்ட் ஹாஃபில் நேர ஹீரோவுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை, கடைசியில் அந்த அம்மாவோட இவர் வாழ்வாரா மாட்டாரா அப்படிங்கிற லெவலுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கதையை. நல்லா பார்த்துக்கங்க, மருமகனுக்கும் மாமனுக்குமான பாச போராட்டமாக படம் ஆரம்பித்து புருஷன் முன்னாடிக்குள்ளே நடக்கிற புரிந்துணர்வாக போய் படம் முடிஞ்சு போச்சு. எங்கே ஆரம்பித்து எங்கே ஒன்று படத்தை முடிச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். சரி, இந்த படத்தில் கதாநாயகி ஒரு டாக்டர். இப்போ அவங்க ஒரு டாக்டர், அவங்க எந்த அளவுக்கு படித்தவங்க, நாலேஜ் இருக்க ஒரு நபர் தான். ஆனால் அவங்க ஹீரோவை கடைசியாக காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஹீரோ மேலே காதல் வயப்பட்டதுக்கு எந்த ஒரு பெரிய காரணமும் சொல்லப்படலை, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அதை கதாநாயகியை லேட்டர் ஆஃபில் சொல்லுவாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரே ஒரு காரணமே அக்காவையும் மருமகனையுமே எந்த அளவுக்கு உயிராக வச்சு பார்த்துக்கிறேன்னா அப்போ கட்டிக்கிட்ட பொண்டாட்டி எந்த அளவுக்கு வச்சு பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு நினப்புனால தான் அப்படிம்பாங்க. எந்த ஊரில் எந்த டாக்டரம்மா இப்படியெல்லாம் முடிவெடுக்குதுங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, கதாநாயகி டாக்டர்னு சித்தரிக்கிற அளவுக்கு அவசியமே இந்த கதையில் கிடையாது, அந்த முதல் சீனை தவிர. மற்றபடி ஊருக்குள்ளே வழக்கமான கிராம படங்களில் காமிக்கிற மாதிரி கதாநாயகனுக்கு ஒரு பொண்ணு மேலே காதல், அந்த பொண்ணு கதாநாயகனை துரத்தி காதலிக்குதுன்னு ஒரு கதாபாத்திரமாக காமிச்சிருந்தா இப்போ அந்த கதையில் என்ன பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுதுங்கிறது தான் எனக்கு தெரியல. அப்படித்தான் ஒரு சில விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 4 முத்துக்கு முத்தாக 5 மாயாண்டி குடும்பத்தார், 6 நாதஸ்வரம், 7 மெட்டி ஒலியை எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சு வச்ச கலவையாகத்தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். எனக்கு பர்சனலாக அந்த முதல் 30-40 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த படம் பெருசாக எங்கேயுமே ஓட்டலை, எந்த ஒரு எமோஷன்ஸையுமே எனக்குள்ளே கிரியேட் பண்ணல, நமக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகலை இந்த படம். ஒருவேளை நீங்கள் இந்த அளவுக்கு அக்கா மேலேயோ தங்கச்சி மேலேயோ அண்ணன் மேலேயோ தம்பி மேலேயோ பாசம் வச்சு அப்படி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஒரு வேளைக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ இல்லையோ அது நமக்கு சரியாக தெரியல. நமக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். அடல்கானட்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு UA 13+ அப்படின்னு தான் சென்சார் போர்டில் வாங்கியிருக்கு. ஆனால் ஒரு சில டபுள் மீனிங் விஷயங்கள் ஒரே ஒரு இடத்துல உள்ளே இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. விஷுவலாகலாம் எதுவுமே அவங்க காட்டலை. இந்த படம் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.